ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மசிய வரணும், அந்தளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இல்லை அப்படின்னா விஸ்க் இருந்துச்சுன்னா நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. காஞ்ச மிளகா தான் இதோட காரம். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இப்போ ஓரளவு கண்ணாடி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த தண்ணியிலே வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.